நமஸ்தே ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம ஸ்போக்கன் ஹிந்தி டாப்பிக்கில் த யூஸ் ஆஃப் சாகுனா ஐ வாண்ட் டு லேர்ன் ஹிந்தி, நான் ஹிந்தி கற்றுக்க விரும்புகிறேன். ஐ வாண்ட் டு லேர்ன் இங்கிலீஷ், நான் ஆங்கிலம் கற்றுக்க விரும்புகிறேன். ஐ வாண்ட் டு சி, ஐ வாண்ட் டு டாக், ஐ வாண்ட் டு ஸ்லீப். அந்த மாதிரி நான் ஒரு விஷயத்தை செய்ய விரும்புகிறேன், நான் பண்ண விரும்புகிறேன், தூங்க விரும்புகிறேன், எழுத விரும்புகிறேன், பேச விரும்புகிறேன். அந்த மாதிரி சென்டென்ஸ்லாம் எப்படி க்ரியேட் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஏன் கூடவே பேசி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். மே ஹிந்தி சீக்குனா சாகுதா ஹூ. மே நான் ஹிந்தி சீக்குனா கற்றுக்கொள்ள சாகுதா ஹூ விரும்புகிறேன். சாகுதானா விரும்புகிறேன், நான் ஹிந்தி கற்றுக்கணும்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி சொல்லும்போது நம்ம இந்த சென்டென்ஸை யூஸ் பண்ணலாம். மே ஹிந்தி சீக்குனா சாகுதா ஹூ. மே ஹிந்தி சீக்குனா சாகுதா ஹூ. மே அங்கிரேஜி படுனா சாகுதா ஹூ. மே எப்போ மேன்னு ஸ்டார்ட் பண்ணாலும் ஃபைனலாக ஹூன்னு கம்ப்ளீட் ஆகும். ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன், எப்போ மேன்னு ஸ்டார்ட் பண்ணாலும் ஃபைனலாக ஹூன்னு கம்ப்ளீட் பண்ணணும். மே அங்கிரேஜி படுனா சாகுதா ஹூ. நான் அங்கிரேஜினா ஆங்கிலம், படுனா கற்க, சாகுதா ஹூ விரும்புகிறேன். நான் ஆங்கிலம் படிக்க விரும்புகிறேன், நான் ஆங்கிலம் கற்க விரும்புகிறேன். மீனா கர் ஜானா சாகுதி ஹை. மீனா கர் வீட்டுக்கு, ஜானா போக, சாகுதி ஹை விரும்புகிறாள். இந்த இடத்துல ஏன் சாகுதி அப்படின்னு வந்திருக்கு? மீனா அப்படின்ற ஃபெமினைன் இருக்கிறதுனால ஃபைனலாக சாகுத்தின்னு கம்ப்ளீட் ஆகிருக்கு. எப்போவுமே ஃபெமினைன் இருந்தாங்கன்னா தீனு கம்ப்ளீட் ஆகும், மேல் இருந்தாங்கன்னா தானு கம்ப்ளீட் ஆகும். அதுவே ப்ளூரல் இருக்கும்போது தேனு கம்ப்ளீட் ஆகும். மீனா घर जाना चाहती है. नेक्स्ट, तुम कब चेन्नई जाना चाहते हो. நம்ம செகண்ட் பர்சனை பார்த்து ஒரு கொஷின் கேட்கும்போது ஃபைனலாக ஹோன்னு கம்ப்ளீட் பண்ணணும். தும் கப்பு சென்னை ஜானா சாகுதே ஹோ. நீ கப்பு எப்பொழுது, சென்னை ஜானா போக, சாகுதே ஹோ விரும்புகிறாய். தும் कब चेन्नई जाना चाहते हो. तुम कब मदुரை जाना चाहते हो. तुम कब திருச்சி जाना चाहते हो. அந்த மாதிரி क्वेश्चंस நம்ம கேட்கலாம். மே अब सोना चाहती हूँ. மே நான், अब இப்பொழுது, இப்போ நான் இப்போ தூங்க விரும்புகிறேன். அந்த மாதிரி நம்ம சம்டைம் பேசுவோம். அப்போது இந்த சென்டென்ஸை யூஸ் பண்ணலாம். மே अब सोना चाहती हूँ. மேனு நம்ம எப்போ ஸ்டார்ட் பண்ணாலும் ஃபைனலாக ஹூன்னு कंप्लीट பண்ணணும். मैं अब सोना चाहती हूँ. हम यही रहना चाहते हैं. हम நாங்கள், यही இங்கேயே, रहना தங்க, இங்கேயே தங்க, இருக்க, चाहते हैं விரும்புகிறோம். நாங்கள் இங்கே தங்க விரும்புகிறோம், நாங்கள் இங்கேயே இருக்கணும்னு நினைக்கிறோம். அந்த மாதிரி சொல்லும்போது நம்ம இந்த சென்டென்ஸை யூஸ் பண்ணலாம். हम यही रहना चाहते हैं. ஹம் அப்படின்னு ஸ்டார்ட் ஆகிறதுனால ஃபைனலாக நம்ம ஹேன்னு கம்ப்ளீட் பண்ணணும். ஏன்னா ஹம் அப்படிங்கிறது ப்ளூரல், நாங்கள் அப்படின்னு நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது ஃபைனலாக அது மீன் பண்ணுறதுக்காக ஹேன்னு அந்த ப்ளூரலையே நம்ம கம்ப்ளீட் பண்ணணும். ஹம் யஹீ ரகுனா சாகுதே ஹேன். வே ஆப்கி சகாயதா கர்னா சாகுதே ஹேன். வேனா அவர்கள், அவர்கள் ஆப்கி உங்களுக்கு, சகாயதா உதவி, கர்னா செய்ய, சாகுதே ஹேன் விரும்புகிறார்கள். நம்ம ஏற்கனவே எப்படி ஹம்ன்ற வேர்ட்ஸ் வந்தால் ஹேன்னு நம்ம கம்ப்ளீட் பண்ணுவோமோ அதே மாதிரி வே அப்படின்ற எழுத்து வரும்போதும் நம்ம ஃபைனலாக ஹேன்னு கம்ப்ளீட் பண்ணணும். வே அப்படின்னா அவர்கள், ஆப்கி உங்களுக்கு, சகாயதா உதவி, கர்னா செய்ய, चाहते हैं விரும்புகிறார்கள். वे आपकी सहायता करना चाहते हैं அவர்கள் உங்களுக்கு உதவி செய்ய விரும்புகிறாங்க. क्या तुम इस पहाड़ पर चढ़ना चाहते हो. तुम इस पहाड़ पर चढ़ना चाहते हो. அந்த மாதிரியும் நம்ம கொஷின் கேட்கலாம். அப்படி இல்லைன்னா ஸ்டார்டிங்கில் கியாவும் அப்ளை பண்ணிக்கலாம், கொஸ்டின் டேகாவும் அப்ளை பண்ணிக்கலாம். क्या तुम इस पहाड़ पर चढ़ना चाहते हो. क्या அப்படிங்கிறது கொஸ்டின் டேக் தான். தும் நீ, இந்த இஸ் இந்த, பஹாட் மலை, பர் மீது இந்த மலை மீது, பஹாடு பர் அப்படின்னா மலை மீது, சடுனா ஏற,
चाहते हो விரும்புகிறாயா விரும்புகிறாயா அப்படின்ற மாதிரி ஃபைனலாக நம்ம கொஷின் ரைஸ் பண்ணும்போது ஸ்டார்டிங்கில் क्या அப்ளை பண்ணணும். क्या तुम इस पहाड़ पर चढ़ना चाहते हो? क्या तुम इस पहाड़ पर चढ़ना चाहते हो? நீ இந்த மலை மீது ஏறணும்னு நினைக்கிறியா, ஏறணும்னு விரும்புறியா, அந்த மாதிரி கொஷின் கேட்கலாம். हाँ मैं इस पहाड़ पर चढ़ना चाहना हूँ, चाहता हूँ அப்படின்னு இந்த இடத்துல வரும். டெக்ஸ்ட் மிஸ்டேக் ஆகிடுச்சு, ஐம் சாரி. ஹா அப்படின்னா ஆமாம், மேம் நான், இஸ் இந்த, பஹாடு பர் மலை மீது, சடுனா ஏற, சாகுதாகும் விரும்புகிறேன். ஹா மேம் இஸ் பஹாடு பர் சடுனா சாகுதாகும். தும் क्या क्या खाना चाहते हो? நீ என்ன சாப்பிட விரும்புகிற, என்ன சாப்பிடணும்னு நினைக்கிற, அந்த மாதிரி நம்ம சம்டைம் கொஷின் கேட்போம். தும் நீ, क्या क्या என்ன, கானா சாப்பிட, चाहते हो விரும்புகிறாய். தும் क्या क्या खाना चाहते हो? நீ என்ன சாப்பிடணும்னு நினைக்கிற, அந்த மாதிரி நம்ம கொஷின் டேக் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு मैं भात और रोटी खाना चाहता हूँ. मैं அப்படின்னா நான், பாத் பா மகாபிரான் சவுண்டு, பாத் அப்படின்னு சொல்லக்கூடாது, பாத் பாத்னா சாதம், ஆர் உணவு, அவுர் அப்படின்னா மற்றும், அண்டு ரோட்டி ரொட்டி, கானா சாப்பிட, சாகுதாகும் நான் சாதம் மற்றும் ரொட்டி சாப்பிட விரும்புகிறேன். மே பாத் और रोटी खाना चाहता हूँ. मैं भात और रोटी खाना चाहता हूँ. எனக்கு இந்த மகாபிரான் சவுண்டெல்லாம் வராது அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கேஷுவலாகவே பாத் அந்த மாதிரியும் சொல்லலாம். ஏன்னா பாத்துன்னு சொல்லும்போது பக்கத்தில் ரொட்டி அப்படின்ற அந்த வேர்ட்ஸ் வரும்போது அது உணவாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பாங்க. மேம் பாத் और रोटी खाना चाहता हूँ. आप यहाँ कितने दिन रहना चाहते हैं? आप यहाँ कितने दिन रहना चाहते हैं? आप நீங்கள் यहाँ இங்கே, कितने दिन எத்தனை நாள், रहना தங்க, चाहते हैं விரும்புகிறீர்கள். आप यहाँ कितने दिन रहना चाहते हैं? ஆப்னு ஸ்டார்ட் ஆகும்போது ஃபைனலாக ஹே அந்த மாதிரி கம்ப்ளீட் ஆகும். ஆப் அப்படின்னா மரியாதைக்குரிய வார்த்தை அப்படிங்கிறதுனால ஃபைனலாக ஹைன்னு கம்ப்ளீட் ஆகாமல் ஹேன்னு கம்ப்ளீட் ஆகணும். आप यहाँ कितने दिन रहना चाहते हैं? नेक्स्ट मैं यहाँ 10 दिन रहना चाहता हूँ. मैं நான் यहाँ இங்கே 10 दिन 10 நாள், रहना தங்க, சாகுதாகும் விரும்புகிறேன். இந்த இடத்துல சாகுதா அப்படின்னு கம்ப்ளீட் ஆகிருக்கு. சாகுதா அப்படின்னா ஒரு மேல் சொல்கிறாங்க இந்த சென்டென்ஸை அப்படின்னு அர்த்தம். அதுவே சாகுத்தின்னு கம்ப்ளீட் ஆயிருந்துச்சுன்னா ஒரு ஃபெமினைன் சொல்லுவாங்க அப்படின்ற மாதிரி நம்ம மெயின் பண்ணிக்கணும். மே யஹா 10 दिन रहना चाहता हूँ. நான் இங்கே 10 நாள் தங்கணும்னு நினைக்கிறேன். மேம் யஹா 10 दिन रहना चाहता हूँ. आप किस कपड़ा पहनना चाहते हैं? आप நீங்கள் கிஸ் கப்படா எந்த ஆடை, பஹன்னா அணிய, சாகுத்தே விரும்புகிறீர்கள், நீங்கள் எந்த மாதிரி ட்ரெஸ் போடணும்னு நினைக்கிறீங்க, அந்த மாதிரி நம்ம கேட்போம். அப்போது நம்ம இந்த சென்டென்ஸை யூஸ் பண்ணலாம். आप किस कपड़ा पहनना चाहते हैं? आप किस कपड़ा पहनना चाहते हैं? हम सिर्फ खादी पहनना चाहते हैं. हम நாங்கள் சிர்ஃப்னா ஜஸ்ட் வெறும், காதி பருத்தி உடை, பஹன்னா அணிய, சாகுத்தே விரும்புகிறேன், நாங்கள் பருத்தி உடை தான் அணியணும்னு நினைக்கிறோம். हम सिर्फ खादी पहनना चाहते हैं. हम सिर्फ खादी पहनना चाहते हैं. நாங்கள் காட்டன் ட்ரெஸ் தான் போடணுன்னு நினைக்கிறோம். அந்த மாதிரி ஆன்சர் பண்ணும்போது இந்த சென்டென்ஸை யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு राम क्रिकेट खेलना चाहता है या टेनिस? राम क्रिकेट விளையாட, கேள்னா சாகுதா விரும்புகிறானா, யா டென்னிஸ்
ராம் கிரிக்கெட் விளையாடணும்னு நினைக்கிறானா விரும்புகிறானா அல்லது டென்னிஸ் விளையாடணும்னு விரும்புகிறானா? அந்த மாதிரி சென்டென்ஸ் பேசும்போது நம்ம இதை யூஸ் பண்ணலாம். ராம் கிரிக்கெட் கேல்னா சாகுதா ஹை யா டென்னிஸ்? கேல்னா அப்படின்னா விளையாட, சாகுதா விரும்புகிறானா, யானா அல்லது டென்னிஸ் விளையாடணும்னு நினைக்கிறானா? ராம் கிரிக்கெட் கேல்னா சாகுதா ஹை யா டென்னிஸ்? நெக்ஸ்ட் ஆன்சர் பார்க்கலாம். मैं क्रिकेट खेलना चाहता हूँ. மேம் நான் கிரிக்கெட் கேல்னா விளையாட, சாகுதாஹூ விரும்புகிறேன், நான் கிரிக்கெட் விளையாடணும்னு நினைக்கிறேன். மேம் கிரிக்கெட் கேல்னா சாகுதாஹூ. மேம் கிரிக்கெட் கேல்னா சாகுதாஹூ. இன்றைக்கி பார்த்த இந்த டாபிக் உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும் அண்ட் பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். இந்த டாப்பிக்கில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கொஸ்டின் ரைஸ் பண்ணுங்கள். டெஃபினட்டாக நான் உங்களுக்கு ஆன்சர் பண்ணுறேன். அண்ட் தென் நம்ம சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் தென் ஸ்போக்கன் ஹிந்தி கிளாஸ் ஜாயின் பண்ணணும் ஆர் ஹிந்தி பிரச்சார சபா கோர்சஸ் ஜாயின் பண்ணணும்னாலும் நீங்கள் என்னோடய நம்பருக்கு சாட் பண்ணலாம் ஆர் கால் பண்ணலாம். டெஃபினட்டாக நான் உங்களுக்கு ஆன்சர் பண்ணுறேன், கைட் பண்ணுறேன். தன்யவாத் ஃப்ரெண்ட்ஸ்.